அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த வாரம் இந்த நாளைக்கான டிஎன்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 13ஓட டிஎன்டி தான் பார்க்க போறோம். அண்ட் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இந்து அனாலிசிஸ். ஸோ இந்த இந்து அனாலிசிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வி வில் see த ப்ரீவியஸ் டேஸ் உடைய கொஸ்டின். ஓகேங்களா? எம்சிக்யூ பார்த்துருவோம். Which of the following would be the most likely to strengthen the administration justification for introduction of formal elections in Nicobar? ஓகேங்களா? நீட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷ்னல் கஸ்டம்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நீட் டு ரீப்ளேஸ் ஆல் த ட்ரைபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித் பஞ்சாயத் ராஜ் கிடையாது. நீட் டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி, டாக்குமெண்டேஷன், அக்கௌண்டபிலிட்டி இன் த லோக்கல் கவர்னன்ஸ் அண்ட் நீட் டு அபாலிஷ் த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங் கிடையாது. ஓகேங்களா? சி இஸ் த ஆன்சர் ஹியர். நல்லா சி த ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம we will go into today's news. ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ இன்டு எடிட்டோரியல். ஓகேங்களா? இது இது ஒரு 4 நாளா நான் வந்து எடிட்டோரியல் ஸ்ட்ரைட்டா போறேன் அப்படிங்கிறதுனால மேல எந்த நியூஸும் இல்ல, மேல ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லாததுனால தான் போல. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா, அது இட் இஸ் அ இன்ஈக்குவல் சொசைட்டி. இன்ஈக்குவல் பை லா, all are equal, all are equal, but by the social standards இருக்கட்டும், இல்ல societal values இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து மைண்ட் செட்டா இருக்கட்டும், இல்லைன்னா physical appearance இருக்கட்டும், all are not equal. This world, இந்த வேர்ல்டு, நம்ம வேர்ல்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, this world is built for the majority. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ இன்க்ளூசிவ் வேர்ல்ட். இப்ப நான் சொன்னது எதுவுமே அசம்ஷன் கிடையாது, எல்லாமே நிதர்சனம். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, காமன் டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இட் இஸ் நாட் ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு அது வந்து சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கும். காமன் பப்ளிக் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் ஆக்சசபிள் டு ஆல் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். காமன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் ஆக்சசபிள் டு ஆல் த பப்ளிக் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? எல்லாராலையும் படிக்க முடியாது. நியூஸ் பேப்பர் எல்லாருக்குமான ஒரு இதுவா வராது. ஏன், நான் இப்ப வீடியோ போடுறேன்ல, அதுவே எல்லாருக்குமான வீடியோவா போய் சேராது. ஓகேங்களா? சோ இவ்வளவு ஒரு அன்ஈக்குவலான, இன்ஆக்சசிபிளான ஒரு உலகத்துல தான் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய உலகத்துல போய் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இந்த மாதிரியான உலகத்துல நம்ம வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு ட்ரை டு பி இன்க்ளூசிவ். ஓகேங்களா? அந்த ஒரு முயற்சியாவது இருக்கணும், அந்த மனசாவது இருக்கணும், அந்த பொலிட்டிக்கல் வில்லாவது இருக்கணும், அந்த லீகல் ஸ்டாண்டர்ட்ஸாவது இருக்கணும். அப்படின்றது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு படிப்பினை. ஓகேங்களா? அப்ப இப்போ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க எப்பயுமே லார்ஜ்லி தே ஆர் மிஸ்ட் அவுட் இந்த ப்ராமிஸ் ஆஃப் யூனிவர்சல் அவுட்ரீச். யூனிவர்சலா வந்து அவங்களை அவுட்ரீச் பண்ண முடியாது. ஓகேங்களா? டிசபிலிட்டி ரைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் டிட்டர்மைன்டு பை த நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசபிலிட்டி, பட் த டொமசைல். ஓகேங்களா? எங்க இருக்கும் அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட வில்லு, கும்பல்சம் பியூரோக்ராட்டிக் ப்ராசஸை பேஸ் பண்ணி அடிப்படையா வச்சுதான் நம்ம வந்து அதை பண்றோம், நாட் நீட் பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிமைன் அவுட் சைட் த ஆம்பிட் ஆஃப் த வெல்ஃபேர் ஆர்கிடெக்சர் ஆஃப் த ஸ்டேட். இப்போ 2011 சென்சஸ் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட 2.68 கோடி பேர் இருக்காங்க. இப்போ இப்போ வந்து ஒரு எஸ்டிமேட்டடா நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு growth வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 crores, 6 crores எட்டி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? இப்ப இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கான வே ஃபார்வர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்அடெக்குவேட் டிசபிலிட்டி பென்ஷன், அவங்களுக்கான பென்ஷன் வழங்கப்படுது. ஆனா எவ்வளவு வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் மெனி ஸ்டேட்ஸ் இட் இஸ் ஒன்லி 500, 300 to 500 per month. 300ல இருந்து 500 per month அவங்க வந்து பென்ஷன் வாங்கினாங்கன்னா அவங்களோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. இன் ஃபியூ ஸ்டேட்ஸ் 1000 to 3000 வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. ஆனா நிறைய ஸ்டேட்ஸ்ல 300 to 500 தான் அவங்களுடைய பென்ஷனா இருக்கு, விச் இஸ் ஹைலி இன்அடிக்குவேட். ஸ்டேட் வைஸ் இன்இக்வாலிட்டியும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம போன வாட்டி முந்தின வாட்டி சொன்ன மாதிரி
டொமிசைல் அதுக்கப்புறம் ஸ்டேட்டின் அடிப்படையில தான் இருக்கே தவிர இட் இஸ் நாட் அபவுட் டிசபிலிட்டி ரைட்ஸ் அடிப்படையில இல்ல. ஃப்ராக்மெண்டட் சிஸ்டமா இருக்கு. டியூப்ளிகேஷன் ஆஃப் ஏன்னா மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினிஸ்ட்ரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் போத் ஹேண்டில்டு பை ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மினிஸ்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து டூப்ளிகேஷன் அண்ட் டிலேஸ் ஆஃப் ஒர்க் நடக்குது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்யூஸ்டு அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டி இஸ் கெட்டிங் டிஃப்யூஸ்ட். ஓகே, டிஃப்யூஸ்டு அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த வார்த்தையும் எழுதிக்கோங்க. டிஃப்யூஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வார்த்தை. லோ பப்ளிக் ஸ்பெண்டிங் அப்படின்னும் பொழுது ஏன்னா இந்தியா இஸ் ஸ்பெண்டிங் ஒன்லி 0.02% ஆஃப் ஜிடிபி. ஓகேங்களா? விச் இஸ் வெல் பிலோ அதர் கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் ஸ்பெண்டிங் அரௌண்ட் 0.12% டு 0.15%. பிரேசில் பாத்தீங்க, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் பாத்தீங்கன்னா 4-5%, 20 டைம்ஸ் மோர். OECD கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2.2%, கிட்டத்தட்ட 110 டைம்ஸ் மோர். பாத்தீங்கன்னா நம்ம செலவு பண்றதை காட்டிலும் அவங்க செலவு பண்றது. அப்புறம் வந்து லிமிடெட் கவரேஜ் தான் இருக்கு. இட் கவர்ஸ் ஒன்லி ஸ்மால் ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் பிடபிள்யூடி. ஓகேங்களா? அந்த பெனிஃபிஷரிஸுமே ரொம்ப கம்மியான பெனிஃபிஷரிஸ் கம்மியா தான் இதுவே பெனிஃபிட்டே ஆகுறாங்க. ஓகேங்களா? அதுவும் அந்த 0.02ன்னு சொன்னல, இட் இஸ் இன்க்ளூடிங் பென்ஷன் அப்படிங்கிறாங்க. இன்க்ளூடிங் பென்ஷன்னா என்ன அர்த்தம்? பென்ஷன் உட்பட்டு மத்த பெனிஃபிட்ஸும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்கல்ல ஃபார் பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அது எல்லாத்தையும் சேர்த்தாலே உங்களோட ஜிடிபில 0.02% தான் வருதான். ஓகேங்களா? பியூரோக்ராட்டிக் பேரியர்ஸும் அதே மாதிரியே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், டாக்குமெண்டேஷனு, எக்ஸ்க்ளூட் மெனி எலிஜிபிள் பிடபிள்யூடிஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பியூரோக்ராட்டிக் பேரியர்ஸும் வந்து ஒரு ரெட்டேபிசம். பியூரோக்ராட்டிக் பேரியர்ஸ்னா ரெட்டேபிசமும் ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸ் அதே மாதிரி இல்லை. நோ நேஷனல் மினிமம் பென்ஷன் கேரண்டி அக்ராஸ் ஸ்டேட்ஸ். இவ்வளவாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான கேரண்டிஸ் எதுவும் இல்லாம இருக்கு. அப்புறம் வீக் எக்கனாமிக் இன்க்ளூஷன், சப்போர்ட் ஆஃபன் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சப்போர்ட் வந்து வெறும்னா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெறும்னா ஒரு கிளைண்ட் பேட்ரோன் அடிப்படையில தான் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து இப்போ ஒரு 300 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்கே தவிர அவங்களுக்கு ஃபர்தரா நம்ம ஏதாவது வந்து வி ஷால் கிவ் தம் ஸ்கில், வி ஷால் கிவ் தம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம இருக்கு. அதே மாதிரி ரைட் பேஸ்ட் கேப்புமே இருக்கு. ஓகேங்களா? டிக்னிட்டி அப்புறமா வெல்ஃபேர் ரிமைன்ஸ் டிஸ்கிரிஷனரியா தான் இருக்கு. டிஸ்கிரிஷனரி ஆஃப் த ஸ்டேட்டா தான் இருக்கே தவிர இட் இஸ் அ ரைட்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த ரைட்ஸா போய் சேரணும், ஆனா அது வந்து டிஸ்கிரிஷனரா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இதனால இருக்கக்கூடிய அந்த லீகல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த விஷயம் எதன் அடிப்படையில? ஆர்டிகல் 14 அடிப்படையில, ஆர்டிகல் 21 அடிப்படையில, ஆர்டிகல் 41 அடிப்படையில, அதுக்கப்புறம் லீகலா பாத்தீங்கன்னா பர்சன்ஸ் ரைட்ஸ் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்டின் அடிப்படையிலையும் தேர் இஸ் அ mandate to cover them legal protection and social security mandate. And Supreme Court has also gave the judgment dignity as a fundamental right, which is coming under the article of right to life with dignity. ஓகேங்களா? அப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் யூனிவர்சல் டிசபிலிட்டி பென்ஷன் ஃப்ளோர் ரேட் வந்து நம்ம வந்து we have to fix. ஃப்ளோர் ரேட் ஃபார் மினிமம் டிசபிலிட்டி பென்ஷன். ஒவ்வொருத்தவங்க 300 கொடுக்கறது, ஒருத்தவங்க 1000 கொடுக்கறது, ஒருத்தவங்க 3000 கொடுக்கறது, இப்படி இல்லாம மினிமமா ஒரு பென்ஷன் ரேட் irrespective of the state of residence we have to give. அப்புறம் நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் அத்தாரிட்டி we have to set up. ஓகேங்களா? இந்த பென்ஷன் அத்தாரிட்டி which is common in many developed states. In the pension authority should be set up because we need to have eligibility norms, registry, portability. இது எல்லாமே ஒரு அத்தாரிட்டியின் கீழே வரணும், ஒரு மினிஸ்ட்ரியின் கீழே வரணும். ஏன்னா இட் வில் அவாய்ட் த டிஃப்யூஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி. அந்த வார்த்தைக்கான கவுண்டரா நம்ம நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் அத்தாரிட்டியை நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நேஷனல் யூனிஃபார்ம் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம we have to have. ஓகேங்களா? ஃபார் ஸ்டாண்டர்டைஸ்டு பென்ஷன் ஃப்ரேம்வொர்க் இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அடிப்படையில இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் இவ்வளவு கொடுத்துட்டு ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய யூ கேன் டாப் அப். ஓகேங்களா? அந்த அப்ரோச் இருக்கணும். அதுக்கப்புறம் ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் இருக்கணும். சேரிட்டி மாடல்ல இருந்து we have to go to the citizenship and entitlement model.
ஏன்னா பிகாஸ் இட் இஸ் தேர் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21, 14 அண்ட் டிபிஎஸ்பியின் படி அவங்களுடைய ஸ்டேட்டோட கடமை இது. ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் பேஸ்ட் அப்ரோச்சோடைய அந்த அப்ரோச்ல நம்ம இருக்கணும். அப்புறம் டிஜிட்டல் இன்டகிரேஷன் வி ஹாவ் டு டூ ஃபார் ஸ்பீடி அண்ட் டைம்லி டெலிவரிக்கு டிஜிட்டல் இன்டகிரேஷன் ஆஃப் த பெனிஃபிஷரி நம்ம பண்ணணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் லிங்கேஜஸும் வி ஹாவ் டு கிவ். We have to integrate the pension scheme with the employment incentives and skill development schemes. அண்ட் எம்ப்ளாயர் இன்சென்டிவ்ஸும் நம்ம கொடுக்கலாம். கண்ட்ரீஸ் லைக் நைஜீரியா வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபார் எம்ப்ளாயர்ஸ் ஹூ ஆர் எம்ப்ளாயிங் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அதுக்கப்புறம் வேஜ் சப்சிடிஸ் இது வந்து யார் கொடுக்குறாங்கன்னா யூகே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ப்ராக்டிஸ் த இன்டர்நேஷனல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் தென் வி கேன் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் த சோஷியல் செக்யூரிட்டி எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ ஹாவ் த கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த UN UN Convention on Rights of Persons with Disability, which is aligning with the Article 28 of the UN Convention. ஓகேங்களா? UN Article 28 UN Convention-ஓட இது வந்து அலைன் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேல்மேட் பத்தி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேல்மேட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ஷுட் லிஃப்ட் த பிளாக்கேட் பிஃபோர் ஆஸ்கிங் ஈரான் டு ஓப்பன் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு வந்து இந்த இது போட்டிருக்காங்க. தே ஆர் கிவிங் இம்பார்ட்டிங் சம் சென்சிபிலிட்டி. ஓகேங்களா? யூஎஸ் வந்து பிகாஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் பேக்கிங் ஆஃப். ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி அட்டாக்கிங் மோட்ல போறாரு அப்படின்னா 2 ஸ்டெப் வந்து பேக் வாங்குறாரு. பிகாஸ் இட் அட் திஸ் டைம் வாட் ஹி வாண்ட்ஸ் இஸ் அ சேஃப் ஃபேஸ் சேவிங் எக்ஸிட். ஓகேங்களா? வேற எதுவும் அவருக்கு தேவையில்ல. ஏன்னா வந்து அவரு என்டாங்கிள் ஆயிட்டாரு இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட். ஓகேங்களா? அப்ப எதனால இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஸ்கிரிமிஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமும் வாரம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய எய்மா இருந்துச்சு. செகண்ட், அவங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டியை டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும். தேர்ட் வந்து டு எண்ட் த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் மிலிஷியாஸ். ஓகேங்களா? நான் ஸ்டேட் மிலிஷியாஸ் அதை வந்து எண்ட் பண்ணணும், அவங்களோட சப்போர்ட்டை வந்து இவங்க எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெஜிம் சேஞ்சுக்கு இந்த 4 விஷயத்துக்காக தான் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதை யார் பண்றது? யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து பண்றாங்க. இந்த சப்போர்ட் டு த நான் ஸ்டேட் மிலிஷியாஸ் இருக்குல்ல, இந்த டாக்டரினுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அஃபென்சிவ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இட் வாஸ் கால்ட் அஸ் ஆக்டோபஸ் டாக்டரின். ஆக்டோபஸ் டாக்டரின். ஓகேங்களா? ஆக்டோபஸ் டாக்டரின். அதாவது ஆக்டோபஸோடைய மெயின் தலை தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான். அதோடைய டென்டக்கல்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டோபஸோட டென்டக்கல்ஸ் தான் அவங்களோட சப்போர்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் நான் ஸ்டேட் மிலிஷியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுத்தீஸ் இருக்காங்கல்ல, ஹவுத்தீஸா இருக்கட்டும், யமன்ல ஹவுத்தீஸ், அதுக்கப்புறமா வந்து காசால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹமாஸ், அதுக்கப்புறமா வந்து லெபனான்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இஸ்போல்லாஸ். ஹிஸ்புல்லாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஈரான் இஸ் சப்போர்ட்டிங் பை தேர் கிவிங் தேர் மிலிட்ரி அண்ட் ட்ரைனிங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? டு தேர் வாட் டு சே தேர் ப்ராக்சிஸ். இதன் மூலமா இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனை அவங்க வந்து கண்ட்ரோல்லயே வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்டோபஸ் டாக்டரின். ஓகேங்களா? அப்ப அந்த ஆக்டோபஸ நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இந்த டென்டக்கல்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹமாஸோட வாரை வந்து சாதகமா வச்சு இஸ்ரேல் வந்து நிறைய அஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ்ல எல்லாம் ஈடுபட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் தே ஆர் கோயிங் ஃபார் த கட் ஆஃப் த ஃபேஸ். ஓகேங்களா? ஆஃப் த ஈரான். ஓகேங்களா? ஆக்டோபஸ் உடைய தலையே வெட்டணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க. அதுக்காக தான் இந்த அஃபென்சிவ் வேலையே பண்ணாங்க. தே தாட் தட் திஸ் வுட் பி அ ஷார்ட் வார். ஓகேங்களா? யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து இது இழுக்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து இவ்வளவு ரெசிலியண்டா இருப்பாங்க ஈரான் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கல. பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஆஸ் அ ரியாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் ரியாலிட்டியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீஜன் வந்து
significantly, Iran has emerged as a strategically stronger player by controlling the Hormuz Strait, effectively trapping the US in a costly stalemate. ஓகேங்களா? யூஎஸ்க்கு எந்த ஒரு நேரடி பாதிப்பும் இல்ல. ஆனா யூஎஸோட அலைஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பாதிப்பு ஏற்படுத்துறதன் மூலமா யூஎஸோடைய அந்த பாதிப்பை வந்து அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷன், யூஎஸோட பொசிஷனை டவுன்கிரேட் பண்றாங்க. ஓகே, அப்ப யூஎஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷுட் அடாப்ட் ஃபேஸ்ட் ரியலிஸ்டிக் டிப்ளமேட்டிக் அப்ரோச். எப்படி அப்படின்னா, தே ஃபர்ஸ்ட் ஹேவ் டு தே ஹேவ் என்ஃபோர்ஸ்ட். இப்போ ஹார்மோஸ்ல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக்கேட போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளாக்கேட சுத்தி யூஎஸ் ஒரு பிளாக்கேட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவங்க ஹார்மோஸோட பிளாக்கேட தகர்க்கணும் அப்படின்னா, இவங்களோட பிளாக்கேட தகர்த்துட்டு தென் தே ஹாவ் டு அப்ரோச். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்ட் ரியலிஸ்டிக் டிப்ளமேட்டிக் அப்ரோச் ஆஃப் வாஷிங்டனா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து வே ஃபார்வர்ட் ஹிந்து சொல்லுது. பட் இதை பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகேங்களா? தென் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த சீஸ்ஃபயர் ஷுட் பி எக்ஸ்டெண்டட் டு ஆன் த குட் ஃபெய்த் அண்ட் லிஃப்டிங் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈரான் ஷுட் ஆல்சோ ரீஓபன் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எந்த லெவலுக்கு வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தென் லாங் ஓவர் டியூ. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் வந்து 2026ல இப்ப போட்டிருக்காங்க, கோல் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ். ஓகேங்களா? அப்ப அந்த கோல் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னா, கோல் எக்ஸ்சேஞ்ச் எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கிரியேட் அ பிராட் மார்க்கெட் பேஸ்ட் மெக்கானிசம் ஃபார் ரெகுலேட்டிங் த ரெகுலேட்டட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் கோல். கோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் நத்திங் பட் யூசேஜ் ஆஃப் கோல். ஓகேங்களா? இப்ப இருக்கக்கூடிய அந்த டெவலப்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த கோலை வச்சுதான் டெவலப்டு கண்ட்ரிஸா மாறுறாங்க. இப்போயும் நம்ம ஒரு அளவுக்கு டெவலப்டு கண்ட்ரிஸா மாறுறதுக்கு யூசேஜ் ஆஃப் கோல் இஸ் இன்எவிட்டபிள் ஃபார் அஸ். ஓகேங்களா? அப்ப அவர் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு நம்மளோட எய்ம் வந்து இட் இஸ் ஃபார் பிரைஸ் டிஸ்கவரி, டிட்டர்மைனிங் த மார்க்கெட் பேஸ்ட் பிரைசஸ். பிரைசஸை வந்து நம்ம ஃபிளக்சுவேட்டிங் பிரைஸா இல்லாம ஒரு ஸ்டேபிள் பிரைஸா வந்து மாத்துறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேட் த எலக்ட்ரானிக் ட்ரேடிங், ஃபார் பிட்வீன் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பையர்ஸ். எலக்ட்ரானிக் ட்ரேடிங்கை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பைலேட்ரல் ட்ரேடா தான் நடக்கும். ஓகேங்களா? பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர். அவங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிப்பாங்க, அவங்களே வந்து செல் பண்ணிப்பாங்க, ஒரு விலையில ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீஃபிக்ஸ்டு விலையில வித்துப்பாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ அது வந்து ஓப்பன் மார்க்கெட்டா நடக்கும். ஓகேங்களா? ரெகுலேட்டட் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்பரா நடக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டுக்கு இட் வில் இண்டிகேட் த ஸ்கார்சிட்டி ஆர் சர்ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ ஆஃப் த கோல் விச் வில் ஹெல்ப்ஸ் இன் த டிசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் இப்போ சிக்னலிங் போகுது அப்படின்னா இன்வென்ட்ரியை வந்து நம்மளால வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். மூவ்மெண்ட் ஆஃப் த கோல் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஏரியா டு த டெபிசிட் ரீஜனுக்கு நம்மளால கொண்டு போக முடியும். அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட்டும் இதனால வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, which will enhance the access to the small consumer, which is allowing MSME and small operators. ஏன்னா கோல் அப்படிங்கிறது எனர்ஜி செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு, அதுக்கப்புறம் சம் எம்எஸ்எம்இஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தட் இட் வில் ஹாவ் பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி, ஸோ டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஓகேங்களா? காம்படிஷன் ஆல்சோ வில் பி தேர். காம்படிஷன் இருக்கும்போது கரெக்டான அந்த மார்க்கெட் ரெகுலேஷன் நமக்கு இருக்கும். அண்ட் வைடர் ஆக்சஸ் டு த ஸ்மால் கன்சியூமர்ஸ் இட் வில் ஹாவ். ஓகேங்களா? அண்ட் தென் இன்வென்டரி ஆப்டிமைசேஷன், இது எல்லாமே நம்மளால வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதை யார் வந்து ரெகுலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரெகுலேட்டட் பை த கோல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. த கோல் ரூல்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை கோல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்த கோல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி ஒரு பிவைக்யூ இருக்கு, 2022ல கேட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பிவைக்யூ. ஓகே, இன்னைக்கான நம்மளுடைய எம்சிக்யூவும் இதுதான். ஓகேங்களா? இதை நான் கமெண்ட் செஷன்ல போடுறேன். ஓகேங்களா? டுமாரோ ஐ வில் டிஸ்கஸ் திஸ் எம்சிக்யூ. ஓகேங்களா? இந்த எம்சிக்யூ பத்தி பாருங்க. கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன், அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க இங்க. ஓகே, ஸோ
தே ஒன்லி ஃப்ரேம் திஸ் ரூல். கோல் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் வந்து அவங்க தான் ஃப்ரேம் பண்றாங்க. அது ஒன் ஆஃப் த ரூலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ரோல் ஆஃப் தெம். அதே மாதிரி இது சக்சஸ் ஆகுறதும் ஃபெயிலியர் ஆகுறதும் அந்த கோல் கண்ட்ரோல் அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வாட் தே ஹாவ் டு ஃபெசிலிட்டேட் இஸ் தே ஹாவ் டு சேஃப்கார்ட் அகேன்ஸ்ட் த வாலட்டிலிட்டி ஆஃப் த கோல், டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் ஒழுங்கா பண்ணணும், அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸையும் அவங்க வந்து ஒழுங்கா பண்ணாங்க அப்படின்னா this coal exchange would be a success story for India. Okay. Next is with respect to ப்ராஜெக்ட் குஷா. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிறது இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். அண்ட் தென் ஹைதராபாத்ல பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து அவங்க வந்து திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்றாங்க. ஸோ அதுல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இண்டிஜினியஸ் ப்ராஜெக்டோடைய சக்சஸை பத்தி அவர் பேசுறாரு. ஓகேங்களா? வேர்ல்டு கிளாஸ் இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விச் ஹஸ் கேம் இன் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் ஆப்ரேஷன் சிந்தூர் நமக்கு வந்து பண்றப்போ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே. அண்ட் இஸ் டேக்கிங் அ மித்தோலாஜிக்கல் ரெஃபரன்ஸ் ஆஃப் கோவர்தனா ஹில். ஓகேங்களா? கோவர்தனகிரிய எப்படி வந்து அந்த பிராஜ் ரீஜனை வந்து துவார துவாபர யுகத்துல வந்து காப்பாத்துச்சோ அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் குஷா ஏர் டிஃபென்ஸ் வந்து நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே. அண்ட் ப்ராஜெக்ட் குஷா இஸ் அ லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். Okay, Project Kusha is a long-range air defense missile system which has been developed by DRDO. Okay, to provide a comprehensive shield against a wide range of aerial threats. இதுக்கு தான் அந்த இது வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கேட்பாங்க ப்ராஜெக்ட் குஷா. ஓகே. அண்ட் தென் இண்டிஜினியஸ் சிஸ்டம் லைக் ஆகாஷ், பிரம்மோஸ், ஓகே, இதெல்லாமுமே வந்து ஹஸ் ப்ரூவ்ட் இந்தியாஸ் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? கம்பீட் வித் குளோபல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி எக்கோசிஸ்டமோட நம்ம கம்பீட் பண்றதுக்கு இந்த மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் கேட்கப்பட்ட மிஷன் சுதர்ஷன் சக்ரா இதை பத்தியும் வந்து பேசியிருக்காங்க. 2026ல இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிலிம்ஸ்ல 2026ல மிஷன் சுதர்சன சக்ரா பத்தி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் விச் எஸ்டாப்ளிஷ் அ மல்டி லேயர்டு மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டு கேப்பபிள் ஆஃப் ப்ரொடெக்டிங் மிலிட்ரி அசர்ட்ஸ், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரிஸ். ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த சுதர்சன சக்ராவை இந்த மிஷனோட இதுவே அதுதான். ஓகேங்களா? ஸோ விச் வில் ப்ரொடெக்ட் த ரோபஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் வித் மினிமல் இன்கன்வீனியன்ஸ். ஓகேங்களா? இன்கன்வீனியன்ஸே இருக்காது கிடையாது, பட் மினிமல் இன்கன்வீனியன்ஸ்ல சிட்டிசன்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம், மேக்ஸிமம் எஃபெக்ட்ல நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ யூ ஹாவ் டு நோட் டவுன் ப்ராஜெக்ட் குஷா அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு நோட் அபவுட் மிஷன் சுதர்ஷன சக்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் வந்து as planned to slash the fighter jets warships it has provided to NATO in Europe. ஓகேங்களா? ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேங்களா? ஏன்னா யூஎஸ் இஸ்ரேல் வார்ல நாட்டோ மெம்பர்ஸ் யாருமே வந்து பங்கேற்கல அகேன்ஸ்ட் ஈரான். அதுல வந்து ட்ரம்ப் வந்து பயங்கர கடுப்பாயிட்டாரு. எஸ் கிரிட்டிசைஸ்ட் த நாட்டோ அஸ் அ பேப்பர் டைகர் அண்ட் கவர்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் நாட்டோவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ 32 மெம்பர் ஆர்கனைசேஷன் விச் இஸ் அ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இட் இஸ் ஃபவுண்டட் இன் 1948 in the height of the cold war it has been founded. ஓகேங்களா? இதுக்கான ஒரு மாற்று இதுவா வந்து கவுண்டர் ஆக்டிவா வந்து யுஎஸ்எஸ்ஆர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆட் வார்ஷா பேக்ட். ஓகே. And it is functioned under the collective security based on the principle that if any one member is attacked the entire alliance comes to its defense. ஓகேங்களா? இந்த நாட்டோல சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ரஷ்யாவும் இது உக்ரைனும் வந்து சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன் இது. இதை வந்து இப்போ பேப்பர் டைகர் அப்படி இப்படின்னு சொல்லி இதையும் முடிச்சு விட பாக்குறாரு நம்ம ட்ரம்ப். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான நியூஸ் இவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அண்ட் கைண்ட்லி ஷேர் திஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் மீ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஓகே. ஸோ ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஆல் தி பெஸ்ட்.